மேல் மற்றும் தென்மாகாண சபை தேர்தல்களுக்காக பிரதான கட்சிகள் சில இன்று வேட்புமனு தாக்கல் செய்தன. சுயேட்சை குழுக்களுக்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த கால எல்லை இன்று மதியம் 12 மணியுடன் நிறைவு பெற்றதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாண சபைக்காக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வேட்புமனு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட குழுவினரால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் இடம்பெற்றது. நாம் மகளிருக்கு 10% சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம். எம்மிடம் இந்த அளவு எண்ணிக்கையிலானோர் இருக்கவில்லை. இது ஒரு முன்னேற்றமாக காணப்படுகின்றது. கூட்டமைப்பில் உள்ள தேச விடுதலை மக்கள் கட்சி என்ற பெயரிலான கட்சியொன்றில் தேரர் ஒருவரும் போட்டியிடுகின்றார். இதன்படி இளையோர், வர்த்தக தரப்பினர் என அனைத்து பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய மிகவும் வலுவான ஒரு வேட்பாளர் குழு ஒன்றை கொழும்பு மாவட்டத்தில் களமிறக்கியுள்ளோம். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வேட்புமனு அந்த கட்சியின் பிரதி தலைவர் ஜயந்த கெட்டகோடவினால் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பு மாவட்ட குழு தலைவர் RG ஞானரத்ன மற்றும் ஜனநாயக கட்சியின் கொலனாவி தொகுதி அமைப்பாளர் சுசில் கெந்தல்பெட்டிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்களின் ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் எமக்கு கிடைத்த வண்ணமே உள்ளன. இந்த நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். அதனை பிரபல்யப்படுத்துவதற்கும் நாம் மிகவும் ஒழுக்கமான முறையில் தேர்தல் சட்டங்களுக்கு இணங்கி நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். ஜெனரல் சரத் பொன்சேகா மெத்துமாගේ நாயகத்தின் மீது பிரஜாதந்திரவாதி பக்ஷ இந்த முறை மாகாண சபை தேர்தலுக்கு ஜெனரல் சரத் பொன்சேகா தலைமையிலான ஜனநாயக கட்சி சார்பில் மிகவும் வலுவான குழு ஒன்றை களமிறக்கியுள்ளோம். நாம் வெற்றி பெறுவது ஊர்ஜிதம் என்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் வெற்றி பெறுவது மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. நாம் வெற்றி பெறுவோம். ஜனநாயக மக்கள் முன்னணி கொழும்பு மாவட்டத்திற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது. இப்பொழுது கொழும்பு மாவட்டத்திலே ஜனநாயக மக்கள் முன்னணி என்ற நாங்கள் எங்களது வேட்புமனுக்களை கையெழுத்திருக்கின்றோம். தேர்தலிலே கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்களின் பேராதரவு பெற்ற கட்சியாக எங்கள் கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இரண்டால் கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் துன்பமடைந்த பொழுது, துயரமடைந்த பொழுது, கண்ணீர் விட்ட பொழுது நாங்கள் தான் மக்களோடு இருந்திருக்கின்றோம். கொழும்பு மாவட்டத்திற்கான வேட்புமனுவை ஜனசெத முன்னணி இன்று தாக்கல் செய்தது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு களுத்துறை மாவட்டத்திற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது. முன்னாள் மாகாண அமைச்சர் ஜெகத் அங்ககே மற்றும் அமைச்சர் குமார வெல்கம் ஆகியோரின் தலைமையில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தேர்தலை மிகவும் அமைதியான முறையில் நடத்துவதற்கே எதிர்பார்த்துள்ளோம். அதேபோன்று தேர்தல் சட்டங்களை மீறாது நாம் முன்பு தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை போன்று இம்முறையும் தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். களுத்துறை மாவட்டத்திற்காக வேட்புமனுவை மக்கள் விடுதலை முன்னணி இன்று தாக்கல் செய்தது. இந்த அரசாங்கம் அரசியலை இல்லாது செய்துள்ளது. இந்த முறை தேர்தலில் இந்த அரசாங்கத்திற்கு நடிகைகளை களமிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வர்த்தகர்களை களமிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் மக்கள் விடுதலை முன்னணி இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மிகச்சிறந்த கொள்கைகளை முன்வைத்துள்ளது. ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் குழு தலைவர் உபாலி ஸ்ரீலால் சுரவீர உள்ளிட்ட குழுவினர் களுத்துறை மாவட்டத்திற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தனர். களுத்துறை மாவட்டத்தில் ஜனசெத முன்னணியின் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னணியின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் உளவு இயந்திரத்தில் வருகை தந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். லஞ்சம் பெறும் நடவடிக்கை எம்மிடம் கிடையாது. பெண்களுக்கு எதிராக துஷ்பிரயோகம், எத்தனால் இறக்குமதி, போதைப் பொருள் கொண்டு வருதல், அப்படியில்லை என்றால் இரும்புகளை விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகள் எமது கட்சியிடம் கிடையாது. நாம் மக்களின் துன்பங்களை அறிந்து செயற்படுகின்ற முன்னணியே எமது கட்சியாகும். கம்பஹா மாவட்டத்தில் இன்று முதன்முறையாக வேட்புமனுவை ஜனநாயக கட்சி தாக்கல் செய்தது. கம்பஹா மாவட்டத்தின் குழு தலைவர் அனுருத்த லேகம்கே உள்ளிட்ட குழுவினர் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித் ஹேரத் மற்றும் கம்பஹா மாவட்ட குழு தலைவர் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட குழுவினர் கம்பஹா மாவட்டத்திற்காக வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தனர்.
கம்பஹா மாவட்டத்தில் துன்பங்களை அனுபவிக்கின்ற மக்களின் குரலாக மக்கள் விடுதலை முன்னணி திகழ்கின்றது. எமது கட்சியை வெற்றி பெற செய்யுமாறு கம்பஹா மாவட்ட மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். வலுவான மாகாண சபை அதிகாரங்களை கட்டியெழுப்பதற்காக உங்களின் பெருமதியான வாக்கை மக்கள் விடுதலை முன்னணிக்கு அளியுங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பஹா மாவட்டத்திற்காக வேட்புமனு பட்டியல் மாவட்ட குழு தலைவர் ஹர்ஷன ராஜகருணா உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்டது. சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான நியாயமான தேர்தல் ஒன்றை நடத்துமாறு நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறான தேர்தல் ஒன்று நடத்தப்படும் பட்சத்திலேயே ஜனநாயகம் உரிய முறையில் நாட்டில் நடைமுறையாகும். அவ்வாறு இடம்பெறும் பட்சத்தில் கம்பஹா மாவட்டத்தில் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றியீட்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் கம்பஹா மாவட்டத்திற்காக வேட்புமனு மாவட்ட குழு தலைவர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பேரணியாக வருகை தந்தமை விசேட அம்சமாகும். கடந்த முறை மாகாண சபை தேர்தலை விடவும் கம்பஹா மாவட்டத்தில் அதிகமான உறுப்பினர்கள் மாகாண சபைக்குள் உள்வாங்க முடியும் என நாம் நம்புகிறோம். மிகவும் சிறந்த முறையில் மக்கள் வரவேற்பை பெற்ற குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. பெண்கள் உள்ளடங்கிய இளம் குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. கலைஞர்கள் உள்ளிட்ட பல துறை சார்ந்தவர்களும் பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக எமது குழு அமைந்துள்ளது. நாளைய தினம் ஆரம்பமாகின்ற தேர்தல் நடவடிக்கைகள் மிகவும் அமைதியான முறையில் சட்டத்திட்டங்களுக்கு அமைய நடத்தப்பட வேண்டும் என நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகியவற்றுக்காக தமது கௌரவமான விருப்பு வாக்கை அளிக்க எதிர்பார்த்துள்ளவர்களிடம் நான் மிகவும் ஒன்றை கௌரவமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மிகுந்த அமைதியான முறையில் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வதற்காக உங்களின் பெருமதியான வாக்கை உபயோகிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தென் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று மாவட்ட செயலகத்தில் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இதன்படி காலி மாவட்டத்திற்கான ஜனநாயக கட்சியின் குழு தலைவர் பத்மஸ்ரீ டி சில்வா இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நளின் ஏவுகே மக்கள் விடுதலை முன்னணிக்காக வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மாத்தறை மாவட்டத்திற்காக மக்கள் விடுதலை முன்னணி இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தது. கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்தும்நெத்தி மற்றும் குழு தலைவர் ஜனதாச கித்துல்கொட ஆகிய தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜனநாயக கட்சியின் மாத்தறை மாவட்ட குழு தலைவர் ஜனித் விபுலகுண உள்ளிட்ட குழுவினரால் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மாத்தறை மாவட்டத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சி இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தது. இதன்போது கட்சியின் மாவட்ட குழு தலைவர் உள்ளிட்ட குழுவினர் இதன்போது வருகை தந்திருந்தனர். தென் மாகாண சபைக்காக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிடும் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் இன்று காலை வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மக்கள் விடுதலை முன்னணியும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட குழுவினர் அந்த மாவட்டத்திற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தனர். எமது நாட்டின் தேசிய வளங்களை சூறையாடுகின்ற மக்களுக்கு நன்மையையும் வலுவையும் சேரவிடாதுள்ள ஜனநாயகத்தை இல்லாத செய்பவர்களை விரட்டி ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை இந்த நாட்டில் உருவாக்குவதே எமது ஒரே எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. ජනතාවාදී ජනහිතකාමී එක්සත් ජාතික පක්ෂ රජයක් අපේ රටේ බිහි කිරීමයි අපේ ඒකායන අරමුණ සහ අභිප්‍රාය.